மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் விஷம் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தடயவியல் பரிசோதனையில் இது தெரிய வந்துள்ளது. மணல் சாம்பிளும் சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. எலும்புகள் நொறுங்கி போக வேண்டும் என்று பிணத்தின் மீது விஷம் ஊற்றி புதைக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவின் கவனம் அனைத்தும் 11A தளத்தின் மீது திரும்பியிருக்கிறது. அதாவது பீமா அடையாளம் காட்டியிருந்த 11வது தளத்தில் எதுவும் இல்லை. எனவே அதிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு இடத்தை 11A என்று மார்க் செய்தனர். அங்கு குழி தோண்டிய போது எலும்புகள் பரவலாக இருந்தது தெரிய வந்துள்ளது. அவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டு உப்பு போட்டு பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 105 எலும்பு எச்சங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்னும் அந்த இடத்தில் நிறைய எலும்பு எச்சங்கள் இருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு சந்தேகிக்கிறது. மேலும் சோதனை நடத்தலாம் என்று தெரிய வந்துள்ளது. 13வது தளத்தில் எதுவும் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடையில் 2 நாட்களுக்கு மக்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது தர்மஸ்தலா கிராம மக்களே முன்வந்து சாட்சியம் அளித்திருப்பதாக தெரிவித்திருந்தனர். அந்த விசாரணை நடக்கலாம் என்று கூறப்படுகிறது. பீமா பிணங்களை புதைத்ததை பார்த்ததாக சிலர் தாங்களாகவே முன்வந்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி இந்த வழக்கு வேகம் பிடிக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அளித்த பேட்டியில் சிறப்பு விசாரணை குழு மிகுந்த கவனத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. சாட்சி பல உடல்களை அடக்கம் செய்ததாக கூறியுள்ளார். அவர் நீதிபதி முன்பு அளித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இருந்தார். குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தை உணர்ந்து அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. சோதனையில் 6வது தளத்தில் ஒரு ஆணின் எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதே நேரத்தில் குறிக்கப்படாத இடத்திலும் எலும்புகள் மீட்கப்பட்டன. உண்மையை கண்டறிய சிறப்பு விசாரணை குழு அறிவியல் ரீதியாக விசாரணை மேற்கொள்வார்கள். அவர்கள் திறமையானவர்கள். சிலர் ஜிபிஆர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். காவல்துறை திறமையானது, அவர்கள் விசாரணை செய்வார்கள் என்று பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். முதல்வர் சித்தராமையாவும் இந்த வழக்கு உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே தர்மஸ்தலா பெண்கள் அடக்கம் தொடர்பான வழக்கை உள்துறை அமைச்சகம் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவுக்கு மறு ஆய்வுக்காக அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கை இனிமேல் புதுடெல்லியின் வடக்கு பிளாக்கில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு தலைமை அதிகாரியாக இருக்கும் கூடுதல் செயலாளர் அபிஜித் சின்ஹா கையாள்வார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த வழக்கை தேசிய புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசின் ஆன்லைன் போர்ட்டலில் புகார்தாரர் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த புகாரில் சார்க் ஒப்பந்த விதிகளின் கீழ் விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரியுள்ளார். மேலும் கர்நாடகாவின் உயர் அமைச்சர்கள் சிலர் விசாரணையை தடுத்ததாகவும் முக்கிய சந்தேக நபர்களை பாதுகாத்ததாகவும் இந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை இயக்குனர் ஜெனரல் பிரணாப் மொகந்தி மற்றும் IPS MN அனுசேத் போன்ற மூத்த அதிகாரிகள் நம்பகமானவர்கள். இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு குழுவில் உள்ள காவல்துறை மற்றும் மருத்துவ துறைகளின் பிரிவுகள் மீது நம்பிக்கை இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அந்த பதிவில் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் பீமா தாக்கல் செய்த புகார் இது ஒரு இனப்படுகொலை போல் தெரிகிறது. மத்திய அரசு கோயில் நிர்வாகத்தை பாதுகாக்க கூடாது. NIA DG சதானந்த் தேட் நல்ல திறமையான அதிகாரி. இந்த வழக்கை விசாரிக்க சரியான நபர் அவர்தான் என்று பதிவிட்டுள்ளார். இந்த வழக்கு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவின் முதல் கட்ட ஆய்வில் இருக்கிறதாம். NIA அதிகாரப்பூர்வமாக விசாரணையை மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஹாங்காங்கில் இருந்து வெளியாகும் சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது இது ஒரு இனப்படுகொலை என்று குறிப்பிட்டுள்ளது. இப்படி சர்வதேச ஊடகங்களும் இந்த விஷயத்தில் மூக்கு நுழைத்து வருகின்றன. நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல் தர்மஸ்தலத்தில் வயதான சகோதரர் நாராயணன் மற்றும் அவரது சகோதரி யமுனா இரட்டை கொலை செய்யப்பட்டு இருந்தனர். இது நடந்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. இந்த வழக்கின் போக்கு தற்போது தர்மஸ்தலா கோயில் அதிகாரிகள் மீது பாய்ந்துள்ளது. நவம்பர் 6, 2013
அன்று தேதியிடப்பட்ட ஒரு புகாரில் சகோதரர்கள் அடித்து கொல்லப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வீட்டை காலி செய்யுமாறு கோயில் அதிகாரிகளில் ஒருவர் பல முறை மிரட்டல் விடுத்ததாக நாராயணன் மனைவி சுந்தரி குற்றம் சாட்டுகிறார். தட்சிண கன்னடா காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பப்பட்ட புகாரின்படி வீட்டையும் நிலத்தையும் வலுக்கட்டாயமாக கைப்பற்ற செப்டம்பர் 21, 2012 அன்று தனது கணவரும் மைத்துனியும் கொலை செய்யப்பட்டதாக சுந்தரி குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறுமாறு 5 ஆண்டுகளாக தனது கணவரை அந்த அதிகாரி மிரட்டி வந்ததாகவும் 2 முறை தாக்கியதாகவும் குறிப்பிடுகிறார். செப்டம்பர் 20, 2012 அன்று மாலை அதிகாரி நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் நாராயணன் வெளியேறாவிட்டால் நிலைமை வேறு மாதிரி இருக்கும் என்று எச்சரித்ததாக சுந்தரி கூறுகிறார். மறுநாள் காலை நாராயணன் மற்றும் யமுனா இருவரும் தங்கள் வீட்டுக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை உள்ளூர்வாசிகள் பார்த்துள்ளனர். காவல்துறையினரிடம் சுந்தரி தாக்கல் செய்த மனுவில் இந்த வழக்கை முழுமையாக மறுவிசாரணை செய்ய வேண்டும், பொறுப்பானவர்களை கைது செய்ய வேண்டும், தனது கணவர் ஒரு காலத்தில் வசித்த வீட்டை சொந்தமாக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாத இந்த வழக்கு மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு இந்த வழக்கு உணர்வுபூர்வமானது. இதுவரை நடந்த ஆராய்ச்சியில் ஒரு பான் கார்டு, ஒரு ரூபே கார்டு மீட்கப்பட்டுள்ளது. அந்த பான் கார்டு நெடுமங்கலாவைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. அவர் மஞ்சக்காமாலை நோயால் இறந்து தனது சொந்த கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டார். அந்த டெபிட் கார்டு அவருடைய தாயாருடையது. அவர் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய புதைக்கப்பட்ட இடத்தில் இந்த அட்டைகள் மீட்கப்பட்டு இருப்பது தடயமாக கருதப்படுகிறது. 6வது தளத்தில் சுமார் 4 அடி ஆழத்தில் 15 எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை ஆணின் எலும்புகள் என்று கூறப்படுகிறது. ஆனால் எந்த மண்டையோடும் மீட்கப்படவில்லை. மேலும் 11A மண்டையோடு, ஒரு புடவை, ஒரு ஜோடி ஆண் செருப்புகள், மனித எச்சங்கள் மற்றும் சிவப்பு புடவை ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளது. இவையெல்லாமே இந்த வழக்கிற்கு கூடுதல் தடயங்களாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.